சங்கீதம் 72 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 72 12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். யார் விடுவிப்பார்? கர்த்தர் விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக ஒரு வாரம் நான் காத்திருந்தேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை தாருமே ஆண்டவரே, இந்த வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டுமே என்று ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் வார்த்தை கிடைக்கவே இல்லை. என்ன ஆண்டவரே பேசுகிறது, என்ன ஆண்டவரே பேசுகிறது என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். நேற்று காலையில் வேத வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் ஒரு சம்பவத்தை, இந்த வசனம் அல்ல, இன்னொரு காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்பொழுதே முடிவு பண்ணிவிட்டேன், இந்த வாரம் தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணினேன். தேவனுடைய பிள்ளைகளே, உதவியற்ற சிறுமையானவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் உதவியற்றவர்களாய் இருக்கிறோம். நாம் யாராகிலும் நமக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்களா? இதில் நாம் அகப்பட்டிருக்கிறேன், இதிலிருந்து உதவி செய்து யாராகிலும் என்னை காப்பாற்ற மாட்டார்களா? 38 வருஷமாக நான் இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே கிடக்கிறேன். யாராவது என்னை அழைத்து கொண்டு போய் இந்த குளத்திலே இறக்கி விட்டு நான் சுகமடைய எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினது போல, ஐயோ, நான் இப்பொழுது வியாதியிலே கஷ்டப்படுகிறேன், பலவீனத்திலே நான் கஷ்டப்படுகிறேன், யாராவது என்னை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போக மாட்டார்களா? அல்லது யாராவது ஒருவர் எனக்காக என் வியாதி நீங்கும்படியாக ஜெபிக்க மாட்டார்களா என்று, யாராவது எனக்காக உதவி செய்ய மாட்டார்களா என்ற எண்ணத்தோடு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இருக்கிறார்கள். என் குடும்பத்திலே ஓயாத சண்டை, யாராவது சமாதானம் பண்ண மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு வாழுகிறவர்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே வேலை இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, என் வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, யாராகிலும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறியாமல் கடன் வாங்கிவிட்டேன், இப்பொழுது கடனை கட்டுகிறதற்கு வழி இல்லை, யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புகிறது, இவர்கள் கையிலிருந்து தப்பிச் செல்ல என்னால் முடியவில்லை, யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். யாரும் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நான் தனிமையாயிருக்கிறேன். அப்படியே நான் கூட்டத்தோடு இருந்தாலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் என்னோடு இருக்கிறவர்களுக்கு இல்லை. அதனால் யாராகிலும் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்காக பரிதபிக்க மாட்டார்களா? யாராவது எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டார்களா என்று தவித்துக் கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார். கையில் பணம் இருக்கிறது, ஆனால் என்னால் நடக்க முடியவில்லை. ஹோட்டலிலே போய் யாராயிலும் ஒரு உணவு வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டார்களா என்று எண்ணுகிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உதவியற்ற சிறுமையானவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவியற்ற சிறுமையானவர்களை யார் விடுவிக்கிறது? கர்த்தர் விடுவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு
ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த உண்மைதான். கர்த்தர் எப்படி உதவி செய்வார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனை குறித்து நாம பார்க்க போகிறோம். அவனுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்பதை நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் தாவீது. இந்த தாவீதுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ளுகிறதற்கு அது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நம்ம ஒவ்வொரு வசனத்தை பார்க்கிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதுதான் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டதான ஒரு வசனம். ஆனால் நான் வரிசை பிரகாரம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அனிதா படிமா. வந்து போதுமா? அந்த வார்த்தை மட்டும் போதும். திரும்பவும் அதே வார்த்தை வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தபடி, அக்காலத்திலே நாளுக்கு நாள் போதும். அப்போ அக்காலத்திலே, சோதனையின் காலத்திலே, பாடுகளின் காலத்திலே, உபத்திரவத்தின் காலத்திலே, உதவி இல்லாத சூழ்நிலையிலே, தேசத்தை விட்டு ஓடின காலத்திலே, வீட்டை விட்டு ஓடின காலத்திலே, அடைக்கலம் இல்லாத காலத்திலே, ஆபத்து காலத்திலே, எதிரியால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலத்திலே, ஒரு ஒத்தாசையும் இல்லாத காலத்திலே, ஒரு தயவும் கிடைக்காத ஒரு காலத்திலே, இப்படிப்பட்டதான காலத்திலே நாளுக்கு நாள் உதவி செய்கிற ஆட்கள் தாவீதோடு கூட வந்து என்ன செய்தார்கள்? சேர்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு தனிமையான ஒரு வாழ்க்கையாய் கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சோதனையின் காலமாய் கூட இருக்கலாம், நெருக்கமான நெருக்கத்தின் நாட்களாய் கூட இருக்கலாம். யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு விஷயம், தாவீதுக்கு எப்படி நாளுக்கு நாள் உதவி செய்கிற ஆட்கள் வந்து சேர்ந்தார்களோ, அதே போல உங்களுக்கும் உதவி செய்கிற ஆட்கள் நாளுக்கு நாள் உங்கள் பட்சத்தில் வந்து சேருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் உதவி செய்கிறார் என்றால் அவர் ஒரு மனுஷனை கொண்டு செய்வார். உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். நீங்கள் கடந்து செல்லுகிற ஒரு இடத்திலே யார் இந்த இடத்தில் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு போகலாம். நீங்கள் போகிறதற்கு முன்னமே உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அதான் நான் அன்னைக்கு அனிதாவை சொன்னேன் இல்லையா, அனிதா காரியங்கள்ல கரெக்டா இரவு நேரம் ஆகிவிட்டது, 10-10:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டா வந்து தட்டாங்குட்டியில இறங்குறான். இறங்கி திரும்பி பார்க்கும் பொழுது ஒருவர் பைக்கில் வர. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்லலாமா, நாம வந்து பஸ்ல இறங்கறதுக்கு முன்னாடியே உதவி செய்கிற ஒரு நபரை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஏற்படுத்தி வைத்திருக்காரா இல்லையா? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இதாங்க ஆண்டவர், இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவருடைய செயல். நம்ம அங்கலாய்ச்சிருக்கலாம், ஐயோ நான் இந்த நேரத்துக்கு போறேன், எனக்கு நான் யார் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த ராத்திரியில யார் உதவி செய்வார்கள், இந்த இரவில யார் உதவி செய்வார்கள் என்று நம்முடைய மனம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுக்காக நன்மையான காரியங்களை முன்கூட்டியே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம போகிறதற்கு முன்னதாகவே அங்கே ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே அங்கே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் வைத்திருப்பார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு உதவி செய்கிற ஆட்களை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தபடினாலே நாளுக்கு நாள் உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருந்தார். சரி, ஆண்டவர் தாவீதுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம அந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம இப்ப பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார், போய் கோலியாத்தை ஜெயித்தார். அதை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யுத்தத்துக்கு போகிறவனுக்கு உதவியாய் இருப்பது எது தெரியுமா? பட்டயம். யுத்தத்துக்கு போகிறவனுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது கேடகம். யுத்தத்துக்கு போகிறவனுக்கு இதான் இருக்கிற, அதில் பாதுகாப்பா இருக்கிறது அவனுடைய ஆயுதங்களும் அவனுடைய பாதுகாப்பும். ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போகிறான், அவனுக்கு உதவியா இருந்தது எது? கூழாங்கல். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எனக்கு பட்டயம் இருந்தால்தான் நான் யுத்தத்திற்கு போக முடியும் என்றோ, ஒரு கேடகம் இருந்தால்தான் நான் யுத்தத்திற்கு போக முடியும் என்றோ, அதற்கான சரியான பயிற்சி எனக்கு இருந்தால்தான் நான் யுத்தத்திற்கு போக முடியும் என்றோ, நான் உதவிக்கு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு போனால்தான் என்னால் போக முடியும் என்றோ, என் கையில் பணம் இருந்தால்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்றோ, என் கையில் ஒரு பொருள் இருந்தால்தான் எனக்கு அது உதவியாய் இருக்கும் என்றோ, என் கையில் ஒரு விளக்கு இருந்தால்தான் அது எனக்கு உதவியாய் இருக்கும் என்றோ, நாம் அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறதை விட நம்முடைய கையில் ஒன்றும் இல்லாத பொழுது கூட கீழே கிடக்கிற கூழாங்கல் கூட நம்முடைய வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. எதுங்க நமக்கு உதவியா இருக்குமோ? நம்முடைய வெற்றிக்கு உதவியா இருப்பது கூழாங்கல் கூட நம்முடைய வெற்றிக்கு உதவியா இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பணம் இருந்தால்தான் நான் தொழில் செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நீங்க நினைக்காதீங்க. கீழே கிடக்கிற உங்க காலுக்குள்ள கீழே இருக்கிற மண்ணு கூட உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. எதுங்க ஆசீர்வாதத்துக்கு உதவியா இருக்கும்? கீழே காலுக்கு கீழே இருக்கிற அந்த மண்ணு கூட உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு அது காரணமாக கர்த்தரால் அதை மாற்ற முடியும், கர்த்தரால் அதை செய்ய முடியும். ஆண்டவர் எதை கொண்டு வேணுமானாலும் ஆண்டவரால் உதவி செய்ய முடியும். பலம் உள்ளவனுக்கானாலும் பலம் இல்லாதவனுக்கானாலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அன்பான தேவன், என் பலன், நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பலன் இருந்தால் எனக்கு உதவியா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு பலனே இல்லாவிட்டாலும் உன் பலவீனமே உனக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. எதுங்க உதவியா இருக்கும்? பலவீனமே நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவரால எல்லாம் முடியும் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவன் யுத்தத்திற்கு போய் வெற்றியோடு திரும்பி வர்றதுக்கு அவன் மனுஷன் நம்பின பட்டயமோ ஆயுதமோ அல்லது வேறொரு காரியமோ பயிற்சியோ அவனுக்கு உதவியாயிருக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு
அவனும் அதனோடு கூட ஒரு கல்லுமே அவனுக்கு உதவியாய் இருந்தது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்று சொல்லுகிறேன். அடுத்த காரியத்திற்கு நாம் போவோம். இப்பொழுது சவுல் இந்த தாவீதை கொன்று போடும்படியாக சதி நினைக்கிறான். இப்பொழுது அந்த சதி யோசனை, அந்த யோசனை தெரிய வேண்டும். தாவீதை சவுலுடைய கையில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அந்த தாவீது அரண்மனையிலே இருக்கிறான். தாவீது அரண்மனையை விட்டு வெளியே போக முடியாது. ராஜ சமூகத்தை விட்டு வெளியிலே போக முடியாது. நன்றாய் அகப்பட்டு கொண்டார். இப்பொழுது சவுலுக்கு காய்மகாரம் ஏறி தாவீதை கொன்று போடும்படியாக அவன் யோசனை பண்ணுகிறான், அவன் ஆலோசனை பண்ணுகிறான். இப்பொழுது இந்த தாவீதுக்கு யார் இந்த ஆலோசனையை சொல்லி தாவீதை தப்புவிக்கிறதற்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவை. தாவீதை அந்த தகப்பனுடைய அந்த சவுலுடைய கையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஒரு ஆள் தேவை. அந்த நபர் யார் தெரியுமா? யோனத்தான். இந்த யோனத்தான் யார் தெரியுமா? எவன் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய குமாரனையே தாவீது தப்பி செல்லுகிறதற்கு உதவியான ஆளாக தேவன் நியமித்து வைத்திருந்தார். ஆண்டவருடைய செயலை பார்த்தீர்களா? ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தீர்களா? யார் உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கிருந்தே உங்களுக்கான உதவியும் கிடைக்கும். யார் உங்களை கெட்டு அழிந்து நாசமாய் போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதமும் வரும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும். யாரிடத்திலிருந்து வரும்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வரும்? உன்னை அழிக்க நினைக்கிறவனிடத்திலிருந்தே ஆகாரம் வரும். உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களிடத்திலிருந்தே நன்மை வரும். உங்களை கெடுக்க நினைக்கிறவர்களிடத்திலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்களை சாகடிக்க எண்ணுகிறவர்களிடத்திலிருந்தே நன்மை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல, உங்களை யாரெல்லாம் கெடுத்து நீ ஒண்ணு இல்லாம கெட்டு போயிடணும் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கிருந்தே உங்களுக்கான ஆசீர்வாதமும் என்ன செய்கிறது தெரியுமா? துவங்குகிற ஒரு காலமா இருக்கிறது. அதனால் நீங்கள் மனுஷனுக்கு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீங்க. யார் எனக்கு உதவி செய்வார்கள் நீங்க நினைக்காதீங்க. ஐயோ, நாங்கள் சிங்கங்களுக்கு நடுவிலே குடியிருக்கிறேன் என்று எண்ணாதிருங்கள். பகைக்கிறவர்களுக்கு சமாதானத்தை பகைக்கிறவர்களுக்கு மத்தியிலே குடியிருக்கிறேன் என்று நினைக்காதிருங்கள். என்னை எதிர்க்கிறவர்களுக்கு மத்தியிலே நான் குடியிருக்கிறேன் என்று நினைக்காதிருங்கள். என்னை விரோதிக்கிறவர்களுக்கு மத்தியிலே நான் குடியிருக்கிறேன் என்று நினைக்காதிருங்கள். அங்கே இருந்தும் ஆண்டவராலே உங்களுக்கு ஒரு மனுஷனை எழுப்பி அங்கிருந்தும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க என்னை நேசிக்கிறவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்கன்னு. இல்லை, உங்களை பகைக்கிறவங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களை எதிர்க்கிறவர்கள் கூட உங்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்யும்படியாக ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் செய்வார். மனுஷன் செய்ய முடியாது. மனுஷன் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் செய்வார். அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்களே. ஏன்னா பாத்தீங்களா எப்படி தகப்பன் பகைக்கிறான், ஆனால் மகன் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். பாத்தீங்களா? பேசுவேன். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பேசுவேன். எங்க அப்பாவுடைய மனசை நான் மாத்துவேன். வேற யாருமே இல்லை பாருங்க. அவனுடைய சவுலுடைய குமாரனே சொல்லுகிறார், நான் பேசி உன்னை தப்பு வைக்கிறேன். நான் உனக்காக பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக யார் பேசுவாங்க? ஐயோ, எனக்கு பேச தெரியாதே. இந்த அலுவலரிடத்துல எனக்காக யார் பேசுவாங்க?
இந்த பேங்க் மேனேஜர் இடத்துல யாரு எனக்காக பேசுவாங்க? இந்த எம்எல்ஏ கிட்ட யாரு எனக்காக பேசுவாங்க? இந்த தலைவர்கிட்ட யாரு எனக்காக பேசுவாங்க? ஐயோ அவரு முரடனாச்சே, யார் பேசுவாங்க? தேவனுடைய பிள்ளையே, நீங்க யார் பேசுவாங்கன்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா பேச வேண்டிய ஆளை ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே நீங்க உங்களுக்கு சோதனை வருகிறதற்கு முன்னமே சோதனையை தப்புகிறதற்கான வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமானாலே ஒரு சோதனை வருகிறதற்கு முன்னமே ஆண்டவர் அங்களுடைய எஸ்தரை என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஏற்படுத்தி நியமித்து வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதற்காக, உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக முன்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பஞ்சம் வருகிறதற்கு முன்னதாகவே யோசேப்பை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பஞ்சம் வருகிறதற்கு முன்னதாகவே யாக்கோபினுடைய குடும்பம் அழிவுக்கு நேராக போக வேண்டிய சூழ்நிலை வருகிறதற்கு முன்னதாகவே ஒரு இரட்சகனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர், நம்ம படித்த வசனத்தை மறந்து விடாதீர்கள், அவர் சிறுமையானவர்களுக்கு என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? உதவி செய்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வரட்டுமே, சோதனைகள் வரட்டுமே, சோர்ந்து போகாதீங்க. சோதனைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும். நம்மை காப்பாற்றுகிற தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு வழி இருக்கிறது, ஏற்கனவே அவர் வழியை உண்டு பண்ணி வைத்துட்டார். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க தெரியுமா? கலங்காதீங்க. இந்த இடத்துல தாவீதுக்கு உதவியா இருந்தது யோனத்தான். அடுத்தது பார்ப்போமா தாவீதுடைய வாழ்க்கைய? அதே 1 சாமுவேல் அதே 19ஆம் அதிகாரம், அதே 19ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல், நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. தன்னுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுத்ததே எதற்கு என்றால், என் மகள் தாவீதுக்கு கன்னியாய் இருப்பாள் என்று எண்ணி கல்யாணம் செய்து கொடுத்தாள். என் மகள் தாவீதனுடைய அழிவுக்கு காரணமாய் இருப்பாள், என் மகள் தாவீதை சாகடிக்கிறதற்கு உதவியாய் இருப்பாள் என்று எண்ணி சவுல் தன்னுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஆனால் அந்த சவுல் நினைத்தது போல நடக்கவில்லை. ஆனால் சவுளுடைய குமாரத்தி என்ன செய்கிறாள் என்றால், அந்த தாவீதுக்கு தன்னுடைய தகப்பனுடைய ரகசிய ஆலோசனையை சொல்லி கொடுத்து, நீர் இன்றைக்கு இரவு இங்கிருந்து நீர் தப்பி செல்லாவிட்டால் உம்மை என் தகப்பனார் என்ன பண்ணுவாரு? கொன்று போடுவார். தாவீது உயிர் பிழைக்கிறதற்கு சவுளுடைய குமாரத்தியே எப்படி இருந்தால்? உதவியாயிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு நினைக்கிறான், இவர்களை கொண்டு, இந்த மனுஷனை கொண்டு இவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறான். சத்துரு நினைக்கிறான், இந்த மனுஷனை கொண்டு இந்த குடும்பத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கிறான். சத்துரு நினைக்கிறான், இந்த மனுஷனை கொண்டு அந்த குடும்பத்தை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் சத்துரு
யாரை கொண்டு நம்ம ஏமாற்ற நினைக்கிறானோ அவர்களை கொண்டே தேவன் நம்ம என்ன செய்கிறவராயிருக்கிறார்? ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், பாதுகாக்கிறவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார், தப்புவிக்கிறவராயிருக்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே சத்துருதான் ஏமாந்து போனானே தவிர தாவீது ஒரு நாளும் தோற்று போகவே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு உதவி செய்கிற ஆட்களை ஏற்கனவே யோனத்தானை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அதே ஆண்டவர் தான் மீகாளையும் என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். மீகாளையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அருமையான ஒரு மனைவியை பாருங்க, கல்யாணம் செஞ்ச நோக்கம் எல்லாம் வேற. ஆனா கர்த்தர் அவளுடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி அவளுடைய ஆலோசனை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே அந்த மீகாளின் மூலமாகவே கிடைக்கும்படி ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மாற்றி விட்டார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், என் மனைவியால ஒரு பிரயோஜனமே இல்லையே, இவளால ஒரு உதவியுமே எனக்கு இல்லையே. இன்னும் சகோதரிகள் நினைக்கலாம், என் கணவரால எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லையே, இவரால எனக்கு ஒரு உதவியுமே இல்லையே. சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த பிள்ளைகளால எனக்கு ஒரு உதவியுமே இல்லையே. சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், என் அப்பா அம்மாவால எனக்கு ஒரு உதவியுமே இல்லையே. கவலைப்படாதிருங்கள். நீங்கள் யாரால் உங்களுக்கு உதவி இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை கொண்டே ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரே? உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். எல்லாம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவளை எனக்கு மனைவியா கொடுத்தீங்க? ஐயோ, இப்படி இருக்கலாரே, சோம்பேறியா இருக்கிறார்களே. கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் அவர்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்கும் தேவன் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்யவே மாட்டார். ஒரு நோக்கத்தை உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கிருந்து தப்பி சென்றார். 2 மனிதர்கள் இப்பொழுது தாவீதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? உதவி செய்திருக்கிறார்கள். 3வது உதவி செய்த ஆட்களை பார்ப்போம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே 1 சாமுவேல்ல 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதுல 3வது வசனத்தை வாசிங்களே. மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி போதும். இப்போ அடுத்த ஒரு காரியம், தாவீதை சவுல் கொலை செய்கிறதற்காக துரத்தி கொண்டிருக்கிறார். இப்படி தாவீதை சவுல் துரத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தாவீது அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதுக்கு ஒரு எண்ணம், என் தாய் தகப்பனுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகள் நினைக்கிறாங்களா, நானே உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நானே அலைஞ்சிட்டு இருக்கிறேன். இது ஏசப்பா சிலுவையில் தொங்கும் போது சொன்னது போல இருக்கு. மரிக்கிற நேரத்தில் கூட தன் தாயை நினைத்து தன் சீசனை நினைத்து ஆறுதல் செய்த அருமையான ஒரு குமாரனை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இங்கேயும் தாவீது தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுகிற நேரத்தில் கூட தன் தாய் தகப்பனையும் என்ன செய்யவில்லை? தாவீது மறக்கல, கை விடல. அப்பா அம்மா மறந்துட்டாங்க, ஆனா மகன் மறக்கல. பாத்தீங்களா எப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷன்.
எப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. எங்க அப்பா அம்மா என்ன ஒரு நாள் மறந்தாங்கல்ல, அதனால நானும் மறப்பேன்னு என்ன செய்யல, சொல்லல. சொன்னாரா? சொல்லல. அவங்க மறந்தாலும், அவங்க என்ன விட்டாலும் எங்க அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பு என்னுடைய கையில் இருக்கிறது. ஒருவேளை அந்த பெத்லகேமிலே என் தாயும் தகப்பனும் இருந்தால் என்னை பழி வாங்குகிறதற்காக சவுல் என் தாய் தகப்பனை கொன்று போடுவான். அதனாலே அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு போகிறான். வயசான தாய் தகப்பன் மலையிலும் மேட்டிலும் கல்லிலும் முள்ளிலையும் தாவீது ஓடுகிறது போல இந்த வயசான தாய் தகப்பனால போக முடியுமா? முடியாது. இதனாலே தாவீது ஒரு காரியத்தை நினைத்தான். நேராய் மோவாப் தேசத்துக்கு போனான். இந்த மோவாபியர் இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? விரோதிகள். இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்டவர்கள்? விரோதிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது வழி கேட்ட போது இந்த மோவாப் வழி விடவே இல்லை. சபிக்க பிலேயாமை அழைத்தவன் யாரு? இந்த மோவாப்பின் ராஜா தான். சாபமாகி போவோம், இவன் சாபமாகணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சாபமாகணும், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிஞ்சு செத்து போயிடணும், எல்லாம் கெட்டு போகணும்னு மந்திரம் பண்ணவே மோவாப் ராஜா. மந்திரவாதிய கூப்பிட்டவன் மோவாப் ராஜா. மந்திரவாதிய கூப்பிட்டவங்க மோவாப் ராஜா. இஸ்ரவேலை வெறுத்தவன் மோவாப், இஸ்ரவேலை பகைத்தவன் மோவாப். அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் உதவி செய்கிற ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்கள். ஆண்டவர் நன்மை செய்கிற ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று பாருங்கள். எப்ப பார்த்தாலும் எனக்கு சூனியம் வச்சுட்டே இருக்கிறான், கவலைப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான், கவலைப்படாதிருங்கள். எப்பொழுது பார்த்தாலும் என்னை சாகடிக்கிறதுக்கு போய் மையம் மந்திரம் வச்சுக்கிட்டே இருக்கான், பயப்படாதிருங்கள், கலங்காதீங்க. அவர்களை கொண்டே தேவன் உன் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வான்னு சொல்றாங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயும் தகப்பனையும் நேரா மோவாப் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் கர்த்தரினை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியாது. மோவாப்பின் ராஜா ஆண்டவர் அங்க போயிட்டாரு. தாவீது ராஜா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் அந்த மோவாப் ராஜா கிட்ட பேசியிருப்பார். பாரு, இப்ப என் மகன் வர்றான், அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றான், அவன் கேட்பான், உதவி கேட்பான், தங்கட்டும் எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கான்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நீ ஆமா சொல்லணும்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லி இருப்பார். அல்லேலூயா. சொல்லி இருப்பாரா? சொல்லி இருக்க மாட்டாரா? கர்த்தர் கிரியை செய்யலன்னா அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன செய்யாது? வரவே வராது, ஒரு நாளும் வராது. அப்படியே டோட்டலா அவனுடைய மனதை ஆண்டவர் மாற்றி விட்டார். நான் உனக்கு முன்போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் சரியாக்கி உன்னுடைய தாய் தகப்பனை அழைத்து கொண்டு போய் விடுகிறதற்கான எல்லா வழிகளையும் நான் செஞ்சிடறேன். சவுலிடத்திலிருந்து உதவி கிடைக்கலன்னா என்ன? இஸ்ரவேல் தேசத்திலே உதவி கிடைக்கலன்னா என்ன? அந்த ஆண்டவருடைய ஜனங்கள் வாழுகிற அந்த தேசத்திலே உதவி கிடைக்கலன்னா என்ன? நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த ஜனங்களுக்கு மத்தியில இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா ஆண்டவர் பிள்ளைங்க இருக்கிற இடத்துலயே இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு மத்தியில நீங்க இருந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அதான் நம்ம ஆண்டவருடைய செயல், அதான் ஆண்டவருடைய காரியம், அதான் ஆண்டவருடைய செயல். தாயும் தகப்பனையும் கொண்டு போய் அங்க விட்டு பாதுகாத்த அந்த தாவீதினுடைய காரியத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாவீது அரணில் இருந்த நாட்கள் எல்லாம் மோவாப் தேசத்திலே தாவீதுடைய தாயும் தகப்பனும் அங்கே சுகமாய் வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள், பாதுகாப்போடு இருந்தார்கள், பாதுகாப்போடு பராமரிக்கப்பட்டார்கள். பாதுகாப்போடு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பராமரிக்கப்பட்டார்கள். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ
யார் யாரை கொண்டு ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். மோவாப் ராஜா. இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே பாசிங்க. 1 தான். அல்லேலூயா. இப்ப எங்க போயிருக்கேன் தெரியுமா? காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்திலே போய் சேருகிறான். இந்த காத்து யார் தெரியுமா? கோலியாத் எந்த ஊர்காரன்? காத்தூரான். தன்னுடைய வீரனை கொன்று போட்டவன் இந்த தாவீது. தன்னுடைய பெலிஸ்தியர்களை அழித்தவன் இந்த தாவீது. இந்த தன்னுடைய எல்லா அந்த பெலிஸ்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினவன் இந்த தாவீது. பயங்கரமான எரிச்சலோடு அந்த ஆகீஸ் இருந்திருப்பான். அந்த காத்தின் குடிகள் பயங்கர எரிச்சலோடு இருந்திருப்பார்கள். பயங்கர பொறாமையோடு இருந்திருப்பார்கள். தாவீது எப்பொழுது சாவான் என்று எண்ணிக்கொண்டு இருந்திருப்பார்கள். தாவீதை அவ்வளவு விரோதித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். தாவீதை அவ்வளவு பகைத்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துக்கு தான் யார் போயிருக்கிறது? தாவீது போயிருக்கிறார். பார்த்தீர்களா? ஆண்டவருடைய செயலை பார்த்தீர்களா? ஆண்டவருடைய காரியத்தை பார்த்தீர்களா? வேற எங்கேயாவது போகலையே. தன்னை பகைக்கிறவர்களிடத்திலேயே போயிருக்கிறார். தன்னை விரோதிக்கிறவர்களிடத்திலேயே போயிருக்கிறார். தான் அவர்களுக்கு ஒரு தீமை செய்ததை தாவீது எண்ணாமல் ஒரு தைரியமா போனார்னா, இந்த தைரியம் தாவீதுக்கு எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சதுங்க? தேவன் என் கூட இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்திய கூட ஆயத்தப்படுவார். எங்க ஆயத்தப்படுத்துவாரா? சத்துருக்களுக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்த தேவனால முடியும். எதிரிகளுக்கு மத்தியில கூட தேவன் நம்மை சுகமாய் தங்க வைக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகீஸ் இடத்திலே போகிறான். காத்து ராஜாவிடத்திலே போகிறான். அங்கே போய் அங்கேயே 1 வருஷமும் 4 மாதமும் அங்கே என்ன பண்றான்? தங்கி இருக்கிறான். பாத்தீங்களா? அந்த இப்ப சவுல் எப்படியாயிலும் என்னை கண்டுபிடித்து கொன்று விடலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகணும். நான் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தால் சவுலின் கையில் நான் அகப்பட்டு விடுவேன். அதனால் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு உதவியா இருந்தது யாரு? காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ். யாரை கொண்டு ஆண்டவர் உதவி செஞ்சார் பாத்தீங்களா? யாரை கொண்டு? நீங்கெல்லாம் நினைக்கிறீங்க என் புருஷன் எனக்கு உதவி செய்வான், என் பிள்ளைங்க எனக்கு உதவி செய்வாங்க, எங்க மாமா எனக்கு உதவி செய்வாங்க, மச்சான் உதவி செய்வாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதெல்லாம் தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? உதவி செய்வார். அவர் யாரை முன்குறித்து இருக்கிறார்? நீங்க நினைக்காத ஒரு ஆளை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரை ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்து வைத்திருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்திலே வைத்து ஆண்டவர் பார்த்தீர்களா எவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சரி, அடுத்தது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நேரம் முடிய போகிறது. இன்னும் ஒரு 2-3 காரியம் இருக்குது. அதனால் அதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவோம்.
அந்த காரியங்களை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்களே. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். ஒரு வசனம் முன்னாடி இருந்து படிமா. தாவீதை ஒரு ராட்சதன் வெட்ட வேண்டும் என்று இருந்தான். ஏன் தெரியுமா? இப்ப தாவீதுக்கு பலன் எல்லாம் என்ன செய்து விட்டது? குறைந்து. அதான் நான் சொல்றேனே, நம்ம பலன் இல்லாத நேரங்கள்ல என் பலன் இருந்தால் எனக்கு உதவியா இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் பலன் இல்லாத நேரங்கள்ல கூட உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? முன்கூட்டியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு பலன் இல்லை என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். நான் சுகவீனமா இருக்கிறேன் என்று எண்ணாதிருங்கள். என் பலவீனத்திலே நான் என்ன செய்வேன் என்று எண்ணாதிருங்கள். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப படிமா. யார் உதவியா வந்தது? சரியாவின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி. உன்னால வெட்ட முடியலையா? ஆண்டவர் உனக்கு ஒரு உதவியான ஆளை கொடுத்து வெட்டுவார். மாட்டாரா? வெட்டுவார். உன்னால் எந்த வேலையை செய்ய முடியவில்லையோ அந்த வேலையை செய்கிறதற்கு உனக்கு உதவிக்கு ஒரு நபரை கொடுத்து அந்த வேலையை செய்து முடிப்பார். முடிப்பாரா? கண்டிப்பா முடிப்பாரா? கண்டிப்பா முடிப்பார். கண்டிப்பா அதை முடித்து தீருவார். இந்த கேஸை ஜெயித்து காட்ட முடியலையா? ஆண்டவர் யாரை கொண்டாயிலும் அதை செய்து முடிப்பார். அது கேஸா இருந்தாலும் சரி, அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது போராட்டமா இருந்தாலும் சரி, அது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, அல்லது கல்யாண காரியமா இருந்தாலும் சரி, இதை என்னால் செய்ய முடியவில்லை என்று எண்ணாதிருங்கள். அதை யாருடைய உதவியை கொண்டாகிலும் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். நிச்சயமாய் அவர் சொன்னவர் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர். ஒரு நாளும் அவர் மாற மாட்டார். தேவனுடைய பிள்ளையை வயசாகி போச்சு, இனிமே என்னால என்ன செய்ய முடியும் என்று நீங்க நினைக்காதீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இனிமேலும் அவர் உயிரோடு தான் இருக்க போகிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இங்கே அபிஷாயை கொண்டு ஆண்டவர் படிமா. அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிரு. போதும் அடுத்தது போயிடுச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இனிமே நீங்க சண்டை போடாதீங்க. வயசாகி போச்சு. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்தெல்லாம் இனிமே சண்டை போடாதீங்க. நீங்கெல்லாம் யுத்தத்துக்கு வராதீங்க. ஏன்னா தாவீது என்கிற விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அல்லேலூயா. முடியலையா? வயசாகி போச்சா? இனி உங்களுக்கு பின்னாடி ஒரு சேனை இருக்கு. உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அது உங்க பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களா இருக்கலாம், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். முடியலையா? கவலைப்படாதீங்க. ஆனா விளக்கு மட்டும் அணிஞ்சிட போது எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்துக்கிட்டு போயிடாதீங்க. பார்த்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் தான் பிடிவாதமா செய்யாதீங்க. மற்றவங்களை செய்ய விடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லையா? நீங்களே செய்யணும். நீங்க நினைச்சு சீக்கிரமா போய் சேர்ந்துடாதீங்க. இருங்க, உலகத்துல வாழுங்க. சீக்கிரம் விளக்கு அணையக்கூடாது. இருங்க, பிள்ளைகளுக்கு ஆறுதலா இருங்க, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருங்க, ஒரு துணையா இருங்க, ஒரு பாதுகாப்பா இருங்க, ஒரு அரணா இருங்க, ஒரு ஆலோசகர்களா இருங்க. நல்லா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க, அவங்கள செய்ய விடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வயசாகி போனா கூட மருமகனுக்கு
அத்தை மாமியாருக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு நான் தான் போவேன்னு என்ன செய்யாதீங்க. நிக்கலாமா? உங்களுக்கே வயசாகி போச்சு, பிள்ளைகள் பார்த்துக்க மாட்டாங்களா? பார்க்கட்டும், அவங்கள விடுங்க, பார்க்கட்டும், நல்லா விடுங்க. ஒரு காரியத்தை அவங்கள செய்ய விடுங்க விடுங்க. பலவீனப்பட்டாச்சா அமைதலா வீட்டில் இருக்கிறதே நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறது நல்லது. சரி, படிங்க. அது அடுத்த உதவி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதான் இப்பதான் நான் ஆவியானவர் பேசினார் இல்லையா, அந்த வசனம் ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கிட்டேன். அதை இருந்தாலும் படிச்சுட்டு நம்ம போவோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 12:22 வாசிங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்ய மனுஷர். போதுமா? அப்போ அந்த இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில தாவீதுக்கு உதவி செய்கிற ஆட்கள் நாளுக்கு நாள் புதுசா என்ன செஞ்சிருக்காங்க? வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்து தாவீதை ராஜ சிங்காசனத்திலே ஏற்றி வைக்கக்கூடியதான ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து, அவர்கள் சும்மா இருந்தா கூட, போ, தாவீது தனிமையா இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீ போய் உதவி செய்யுங்கள் என்று ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே பேசி அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு காரியத்துக்கு போவோம். இது 2 சாமுவேல். இப்ப ராஜாவான பின்னாடி ஆண்டவர் உதவி செய்யறது. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, நான் சொல்லிடுறேன். நான் விஷயத்தை சொல்லிட்டு நான் படிக்க சொல்றேன். சோத்திரம். 2 சாமுவேல் 17:27 படிக்க சொல்லுவேன். இப்போ படிக்க வேண்டாம், சொல்லிடுறேன். பாருங்க, தாவீது ராஜாவாயிட்டார். தாவீது ராஜாவான உடனே இப்பொழுது அப்சலோம் தாவீதை கொன்று போடுகிறதற்காக வருகிறான். இப்பொழுது தாவீது அரண்மனையை விட்டு பதட்டத்தோடு அரண்மனையை விட்டு தன்னுடைய அதாவது அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரர்களையும் ஊழியர்களையும் அழைத்து கொண்டு வனாந்திரத்திற்கு ஓடி போகிறார். உயிர் தப்பும்படியாய் போகிறார். இப்படி உயிர் தப்ப போகும்போது, பிரெட் எடுத்து வச்சியா, பால் எடுத்து வச்சியா, அரிசி எடுத்து வச்சியா, கோதுமை எடுத்து வச்சியான்னு யாராவது கேட்பாங்களா? எப்படியாவது என்ன செய்யணும்? உயிர் பிழைக்கணும், தப்பணும், உயிரை காப்பாற்றணும். அரண்மனையை விட்டு வேகமாய் ஓடுகிறார்கள். அரண்மனையை விட்டு எங்க என்ன செய்கிறார்கள்? வேகமா ஓடி தப்பிக்கிறதுக்காக ஓடுகிறார்கள். அந்த ஓடுற இடத்துல உயிர் தப்புறதுக்காக ஓடி வந்தாச்சு. இப்ப உயிர் வாழ்றதுக்காக என்ன வேணும்? சாப்பாடு வேணும். யார் உதவி செய்வார்? வீட்டில் யாருக்கும் உதவி செய்யறதுக்கு யார் உதவி செய்வார்? இப்ப படிங்க. தாவீது மக்கனாயீமில் சேர்ந்த பின்பு இப்ப பாருங்க, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தேசத்தான் அது? ரப்பா பட்டணம் தான் தேசம், அம்மோன் புத்திரரின் தேசம். இப்ப வாங்க, எப்படி மோவாப் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்களோ அதே போலதான் அம்மோன் புத்திரரும் இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்டவர்கள்? விரோதமானவர்கள். அல்லேலூயா. அங்க இருக்கிற ரப்பா பட்டணத்தை சேர்ந்த படிமா கீலியாத்தியனாகிய பர்சிலா
என்ன பாருங்க, இப்போ யாரை கொண்டு ஆண்டவர் உதவி செய்யறாருன்னா, அம்மோன் புத்திரரில் ஒருவனாகிய பர்சிலாவை கொண்டு ஆண்டவர் பாருங்க எப்படி உதவி செய்ய. இது வரைக்கும் ராஜா அரண்மனையில மெத்தையில தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, என் மகன் நல்லா மெத்தையில தூங்கிட்டு இருந்தான், நல்ல அரண்மனையில வாழ்ந்தான், இப்போ சூழ்நிலையினால அரண்மனையை விட்டு வந்துட்டான். இப்ப என் மகனுக்கு என்ன வேணும்? மெத்தை வேணும். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு மெத்த வந்துருச்சா? படுத்து தூங்குறீங்களா? தூங்காதீங்க. அப்போ நல்ல மெத்தையில தூங்கணும். இல்லை, ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாத்தீங்களா? உங்களுக்கு மெத்த ஆண்டவர் தருவார். தருவாரா தர மாட்டாரா? தருவார். அங்க போனா எப்படி தூங்குறது, இங்க போனா எப்படி தூங்குறது? எனக்கு நான் கீழே படுப்பேன், ஆனால் கொஞ்ச நாள் அந்த கால் கொஞ்சம் பலவீனால படுக்க முடியாது. ஒரு முறை கொல்லிமலைக்கு போயிட்டோம். போனால் அங்கே எல்லாம் பாய் போட்டு தான் படுக்கணும். யோசித்தேன், எங்கே தான் படுக்கிறது, என்ன பெரிய வம்பில் வந்து மாட்டிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், நண்பா நீ வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர்மாரெல்லாம் விசேஷ அழைக்கப்பட்டவர்கள் தங்கின இடத்துல அழகா ஒரு கட்டில் ஒரு மெத்தை அழகா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்போ நாம் போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அறிந்திருக்கு. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நமக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். சரி, மெத்தை. அடுத்து படிமா. என்னது? கலங்கள் சாப்பிட்றதுக்கு, மண்பாண்டங்கள், நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு மண்பாண்டம், கோதுமை. நம்ம விளைய அது வேணாம், விளைய விவசாயம் பண்ண வேண்டாம், அறுக்க வேண்டாம், கட்டி முதுகுல சுமந்துக்கிட்டு போகவும் வேண்டாம். ஆண்டவர் ஏற்கனவே அங்க உனக்காக கோதுமை என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. படிங்கம்மா. வார்கோதுமையையும் மாவு அரைக்க வேண்டாம், அங்கெல்லாம் ஆண்டவர் அரைச்சி வச்சிருக்காரு. வறுத்த பயிற்றையும் தேன் அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் எப்படி இருப்பார்கள்? பசியும். ஏங்க அவனுக்கு என்ன அக்கறை? நான் சொல்லுவேன், அது பரிசிலா சொல்லல. யார் சொன்னது தெரியுமா? கர்த்தர் நினைச்சாரு, என் ஜனம் வனாந்திரத்துல பசியா இருக்கும் பரிசிலாவே, என் ஜனமும் வனாந்திரத்துல தாகமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதை தான் பரிசிலா என்ன செஞ்சிருக்காரு? செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்கார். திரும்ப படிமா. அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் என்று எப்படி செய்தார்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டதான வல்லமை உடையவர். ஆண்டவர் எப்படிப்பட்டதான செயலை எல்லாம் ஆண்டவர் செய்கிறவர். எவ்வளவு மகிமையானவைகளை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அவங்க வனாந்திரத்துல இருந்த நாட்கள் அத்தனையும் அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்களாம். அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரமா பாருங்க. 19ஆம் அதிகாரத்துல 31வது வருஷம் 32 வருஷம். பரிசுலா 80 வயது பாருங்க. யாரை கொண்டு ஆண்டவர் உதவி செய்றாரு? 80 வயசான தாத்தாவை கொண்டு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த தாத்தாவால என்ன செய்ய முடியும்? இந்த தாத்தாவால உதவி செய்ய முடியுமா? இந்த வயசான அம்மாவால உதவி செய்ய முடியுமா? இந்த வயசான பாட்டியால உதவி செய்ய முடியுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்களை கொண்டும் தேவன் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். பாத்தீங்களா? படிமா.
அவன் தங்கி இருக்கிற மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பிரிய மனுஷன். பர்சிலாவே, உன்னை தேவன் மகா பிரிய மனுஷனா வச்சதே எதுக்கு தெரியுமா? தாவீது என்ற ஒருவன் வருவான், அவனை நீ ஆதரிக்கிறதற்காகவே உன்னை மகா பிரிய மனுஷனாக ஆண்டவர் அன்றைக்கே முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி எல்லாம் உதவி செய்யறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படி எல்லாம் நன்மை செய்யறாரு பாத்தீங்களா? அடுத்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஆனா அதை எடுக்க எனக்கு நேரம் இல்லை. அடுத்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த பர்சிலாவுக்கு தாவீது எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. நமக்கு யாராயிலும் இப்படி ஒரு உதவி செய்தால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆதரவாய் இருக்கணும். சரி, நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரே ஒரு விஷயம் இருக்கு, பார்க்கலாமா? முடிச்சிட்டோம். கடைசியா ஒரு காரியம், அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரெண்டு வசனம் முன்னாடி இருந்து படிங்க டீச்சர், அப்ப புரியும் என்ன விஷயம். இல்ல, இன்னொரு வசனம் முன்னாடி கூட. தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது மூடினாலும் அனல் உண்டாகவில்லை. பாருங்க, வயசாகி போச்சு, இப்ப யாரு உதவி செய்வாங்க? வயசாகி போச்சு, இப்ப யாரு உதவி செய்வாங்க? தாவீதுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருந்தார் பாத்தீங்களா? தாவீது ஆண்டவரை எவ்வளவு உண்மையா சேவிச்சதுனால சாகர முதிர் வயதிலும் அவர் என்ன செய்யல? தாவீதை கைவிடல. குளிர்ல நடுங்கும் போது கூட தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணல? கைவிடல. குளிர்ல நடுங்கும் போது கூட வஸ்திரங்களை போட்டு போர்த்தினாலும் குளிர் அடங்கல. அப்படிப்பட்டதான அந்த குளிர் நடுங்குற அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் தாவீதுக்கு யாரை கொண்டாவது என்ன செய்தாரு? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலம், அதனால நான் இந்த காலத்துக்கு அதை சொல்ல மாட்டேன். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல அது பாவம் இல்லை. அதனால தொடர்ந்து படிங்களே. அதாவது ஒரு ஆளா இருந்தா அனல் உண்டாகாது, 2 பேரா இருந்தால் என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். தெரியுமா? சாது சுந்தர் சிங் நடந்து போனாராம். அப்போ ஒருத்தன் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான். கூட சாது சுந்தர் சிங் கூட இன்னொரு ஃப்ரெண்டு போனாராம். சாது சுந்தர் சிங் காப்பாற்ற நினைச்சாராம். அவன் சொன்னானா கூட ஃப்ரெண்டு, இவனெல்லாம் ஏன் காப்பாற்றுறீங்க, வாங்கன்னாராம். அவர் முன்னாடி நடந்து போயிட்டாராம். சாது சுந்தர் சிங் அந்த குளிர்ல அந்த மனுஷனை கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போனாராம். ஆனா உதவி செய்யாம போன அவன் பாதி வழியில செத்து கிடந்தானா. சாது சுந்தர் சிங் இவனை கட்டி பிடிச்சு தூக்கினதுனால 2 பேர் ஒன்னா சேரும்போது அவர்களுக்குள்ள என்ன உண்டாச்சு? அனல் உண்டானதுனால அந்த அனல் அந்த பனிக்கட்டியில் அவர்களை உயிரோடு காப்பாத்துச்சான். இதே போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஒரு நபர் தேவை. அந்த நபர் எப்படி இருக்கணும்? மனைவியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல அனல் உண்டாக்குறதுக்கு யாரு தான் இருந்தா நல்லா இருக்கும்? மனைவியா இருந்தா நல்லா இருக்கும். வேற யாரா அந்த உதவியை செய்ய முடியுமா? செய்ய முடியும். தாவீது மனைவிகள் எல்லாம் வயசாகி போயிருக்கும், அவங்கள கொண்டு உதவி செய்ய முடியுமா? முடியாது. அதனால ஆண்டவர் சரியாய் உதவி செய்கிறதற்கு ஒரு நபரை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. படிங்க டீச்சர், படிங்க. அறியவில்லை. ஆனாலும் ராஜா அறியவில்லை. உதவி செய்கிற ஒரு பெண்ணை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தாரா இல்லையா? வைத்திருந்தார். எனக்கு வயசாயிடுச்சு,
யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சகோதரனை, சகோதரியை, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு உங்கள் அண்டையில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். அல்லேலூயா. வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவார்கள். ஆண்டவர் உதவி செய்கிற ஆட்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீ யாருமே இல்லையே, யாரும் உதவி செய்ய இல்லையே என்று யாரும் அழாதீங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நாம் ஆரம்பத்தில் படித்த சங்கீதம் 72:12 பணியை கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் என்ன செய்வாரு? விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க.